அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 30 வயதிலேயே நிச்சயமாக தொடங்க வேண்டிய நிதி திட்டங்கள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலத்தை பயிர் செய் என்பது நம் முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன பொன்மொழி. எந்த வயதில் எந்த வேலையை செய்ய முடிக்க வேண்டுமோ அந்த வயதில் அந்த வேலையை முடித்துவிட்டால் பிற்பாடு அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். 30 வயதை கடந்த முன் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ சில விஷயங்கள் கட்டாயம் செய்திருக்க வேண்டும். அது பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த பொழுதுகளை ஜாலியாக ஓட்டினால் 50 வயதுக்கு பிறகு எல்லாவற்றுக்கும் அல்லாட வேண்டியது இருக்கும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்றாமல் இனிமையாக எதிர்காலத்துக்கு 30 வயதிலேயே அவசியம் இருக்க வேண்டிய நிதி திட்டங்கள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நீர் பேலன்ஸ். பெற்றோர்கள் பணி ஓய்வு பெறும்போது வாங்கிய சம்பளத்தை விட 2 மடங்கு ஆரம்ப சம்பளமாக பெறும் தலைமுறை இது. ஆனாலும் பெற்றோர் அளவுக்கு அவர்களால் குடும்ப பொருளாதாரத்தை சாமர்த்தியமாக நிர்வகிக்க முடியவில்லை. பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இளம் தலைமுறையினர் பலரும் மாதத்தின் இறுதியில் அக்கௌண்ட் பேலன்ஸ் நில் என்கிற நிலைமை அடைந்து விடுகிறது. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. காரணம், சிக்கன சேமிப்பு பழக்கத்தில் இருந்து அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டது. பெரும்பாலான இளைஞர்கள் திட்டமிட்டு வாழ வேண்டும் என்றில்லாமல் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான விஷயம். இதன் விளைவு என்னென்னா, வாழ்வின் இறுதி வரை சந்தோஷத்தை அருகில் கூட வர அனுமதிக்காமல் செய்துவிடும். அதனால் ஒருவர் 30 வயதை கடப்பதற்கு முன் கட்டாயம் செய்ய வேண்டிய முக்கியமான நிதி திட்டங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துக்கோங்க. கல்வி என்பது இன்றைய நிலைகள் எல்லோரும் அவசியம்தான். அதற்காக குறிப்பிட்ட வயதை தாண்டியும் அதற்கு தொடர்ந்து பயிர்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கு பல பிரச்சனை ஏற்படும். எனவே படித்து முடித்துவிட்டு 25 வயதுக்குள் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு வேலையில் சேர்ந்து விடுவது அவசியம். வேலை அனுபவம் கிடைத்த இது உதவும் என்பதுடன் ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு வேலைக்கும் தேடி சேர்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். சொந்த சாமர்த்தியம் வரும் இந்த சமயத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்க நினைப்பது தவறில்லை. குடும்ப பொறுப்புடன் பெரிய அளவில் இல்லாத இந்த நேரத்தில் மனதுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதை பெரிய குறையாக சொல்ல முடியாது. என்றாலும் இந்த நேரத்திலே சேமிப்பை தொடங்குவது அவசியம் என்பதை இளைஞர்கள் உணர்வதில்லை. அடுத்த சில ஆண்டுகளில் திருமணம் என்பதால் அந்த திருமணத்தை ஒட்டி தன் எதிர்கால மனைவிக்கு பரிசளிக்க, நண்பர்களுக்கு பாட்டி வைக்க என நிறைய செலவுகள் வரும். இதற்கான பணத்தை பெற்றோர்களிடம் கேட்டு வாங்குவதை விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பது புத்திசாலித்தனம். காலத்துக்கு கல்யாணம். வேலைக்கு சேர்ந்ததும் சில ஆண்டுகளில் அலுவலக பொறுப்பு அதிகரித்துவிடும் சமயத்தில் திருமணம் என்கிற குடும்ப பொறுப்பையும் சுமக்க வேண்டிய மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். அதிகபட்சம் 28 வயதுக்குள் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிவிடுவது உத்தமம். அப்போதுதான் 1-2 ஆண்டுக்குள் திருமணம் முடிக்க சரியாக இருக்கும். ஆனால் இன்றைய இளைஞர்களின் மனநிலை திருமணத்துக்கு முன்பு குறிப்பிட்ட அளவு பணம் சேர்க்க வேண்டும், நிரந்தரமான வேலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து திருமணத்தை தள்ளி 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 போட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் திருமண வயதை கடந்துவிடும் அபாயம் ஏற்படுகிறது. 30 வயதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதில் லேசான சலிப்பு தட்ட கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சரியாக வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு பலரும் தள்ளப்படுகிறார்கள். என் நண்பர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் சேர்த்த பின் திருமணம் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். கடைசியில் அந்த தொகையை சேர்க்க முடியாத நிலையில் 35 வயதுக்கு பின் திருமணம் செய்து கொண்டார். 4 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறக்க அவரின் தேவைக்காகவும் குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் தொடர்ந்து உழைக்க வேண்டியதாகிவிட்டது. பள்ளி செல்லும் மகன், அவனின் மேல் படிப்பு, திருமணம் என்ற வகையில் செலவுகள் ஓய்வு பெறும் வரையில் நீளும் என்கிற நிலை. தாத்தாவாக இருக்க வேண்டிய நிலையில் தந்தையாக இருப்பது தர்ம சங்கடகத்தை தந்து கொண்டிருக்கிறது அவருக்கு. ஆனால் 25-30 வயதுக்கு திருமணம் செய்திருந்தால் உடல் மற்றும் மனது ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையை கடந்திருக்கலாம். அடுத்து காலம் தாழ்த்தி திருமணம் செய்து கொள்ளும்போது ஏற்படும் பெரிய சிக்கல் என்னவென்றால், நமது எதிர்காலத்துக்கான ஒருங்கிணைந்த நிதி திட்டமிடலை சரியாக செய்ய முடியாது. திருமணத்துக்கு பின் துணைவி வேலைக்கு செல்வராக இருந்தால் அவரது சம்பளத்தையும் சேர்த்து நிதி திட்டமிடல் செய்யலாம். ஒரு குடும்பத்திலிருந்து ஓரிரு வருமானம் வரும்போது அதை கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. அடுத்து வசிக்க ஒரு வீடு. 25-30 வயதுக்குள் திருமணம் என்பது எவ்வளவு கட்டாயமோ அந்த அளவுக்கு கட்டாயம் சொந்தமாக ஒரு வீடு அல்லது பிளாட்டை வாங்குவது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே சொந்தமாக வீடு இருந்தால் நல்லதுதான். என்றாலும் கூட்டு குடும்பமாக இருப்பவர் தங்களின் எதிர்காலத்துக்கென தனியாக ஒரு வீட்டை அல்லது பிளாட்டை வாங்குவதில் எந்த தவறும் இல்லை. இந்த வீட்டை வாங்க தந்தை வழியிலோ அல்லது வேறு வழியிலோ பணம் கிடைக்கும் எனில் அதை வைத்து சொந்தமாக வீட்டை வாங்கி விடலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் முழு பணத்தை செலுத்தி சொந்த வீடு வாங்க முடியாது என்பவர்களே அதிகம். அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்கடன் வாங்கியாவது 30 வயதுக்குள் வீட்டை வாங்கி விடுவது நல்லது. காரணம், 30 வயதுக்குள் வீட்டு கடனை வாங்கும்போது அதை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் அதிகமாக இருக்கும். 30 வயது கடந்து 40 வயதை வீட்டு கடன் வாங்கினால்
அன்றைய நிலையில் வீட்டின் மதிப்பும் அதிகமாக இருக்கும், திரும்பி செலுத்தும் காலமும் குறைவாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் வங்கிக்கு கொடுக்கும் இஎம்ஐ தொகையும் அதிகமாக இருக்கும். இதனால் குடும்ப பட்ஜெட் பெரியதாக பாதிப்படைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத நிலை ஏற்படும். வீடு அல்லது ஃப்ளாட் வாங்கும் விஷயத்தில் விரலுக்கு ஏற்ற வீக்கமாக நாம் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி வீடு வாங்க வேண்டும். பெரிய வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டும்போது கஷ்டப்படக்கூடாது. அது தவிர வீட்டு கடனுக்காக கட்டும் இஎம்ஐ வரி சலுகை உண்டு என்பதால் வீட்டு கடன் முடிகிற வரை வரி பணமும் மிச்சமாகும். அடுத்து பாதுகாப்புக்கு முக்கியம். சம்பாதிக்கும் ஒவ்வொருவருக்கும் எது இருந்தாலோ இல்லையோ நிச்சயமாக டேர்ம் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்கிற இரண்டும் இருந்தே ஆக வேண்டும். 30 வயதை எட்டியவர்கள் இதில் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. இளம் வயதில் இந்த 2 இன்சூரன்ஸையும் எடுக்க கொள்ளுமாறு பிரீமியம் மிக மிக குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு 25 வயதில் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் கொள்ளும்போது ஆண்டுக்கு சுமார் 10,000 ரூபாய் பிரீமியம் என அடுத்த 40 ஆண்டுகள் கட்டினால் போதும். அதேபோல் தனிநபர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி குறைந்த வயதில் எடுக்கும் கொள்ளும்போது குறைந்த அளவிலே பிரீமியம் வசூலிக்கப்படுகிறது. தவிர காத்திருப்பு காலம் என்கிற பிரச்சனையும் எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்கும். அதனால் 30 வயதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். திருமணம் ஆனவுடன் மனைவியின் பெயரையும் குழந்தையின் பெயரையும் அதன் பெயரையும் ஹெல்த் இன்சூரன்ஸில் பாலிசியில் சேர்த்து விடுவது அவசியம். அடுத்து தேவையில்லாத கடன் வேண்டாம். நம்மில் பலர் வேலைக்கு சேர்ந்தவுடனே கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக கார் லோன் வாங்கி முன்தொகைக்காக தனிநபர் கடன் எடுத்து ஒவ்வொரு மாதமும் அதிக இஎம்ஐ கட்டுகிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் தேவை என்ன, நமது பட்ஜெட் என்ன என்பதை அறிந்து முடிவெடுப்பது அவசியம். கார் கடனோ தனிநபர் கடனோ கூப்பிட்டு கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதை வாங்கி நம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளக்கூடாது. எனவே ஏற்கனவே கல்வி கடன், கிரெடிட் கார்டு கடன், தனிநபர் கடன் வாங்கியிருந்தால் அவற்றை 30 வயதுக்கோ திரும்பி செலுத்துவதுடன் 30 வயதுக்கு மேல் இது மாதிரியான கடன்களில் சிக்காமல் இருப்பது அவசியம். அடுத்து முதலீட்டுக்கு அடித்தளம் இடுங்கள். அடிப்படையான இந்த விஷயங்களை செய்து முடித்த பின் குழந்தைகளின் படிப்பு மற்றும் திருமணத்துக்காக செலவு மற்றும் ஓய்வு காலத்தின் முதலீட்டையும் தொடங்குவது அவசியம். குழந்தைகளின் படிப்புக்கு 18 ஆண்டுகளுக்கும் திருமணத்துக்கு 24 ஆண்டுகளுக்கும் ஓய்வூதியத்துக்கு 30 ஆண்டுகளும் இருக்கும் என்பதால் குறைந்த தொகையை முதலீடு செய்து அதிக வருமானத்தை திரும்ப பெற முடியும். உதாரணமாக 25 வயதுள்ள ஒருவர் ஓய்வு காலத்துக்காக மாதம் 2,000 ரூபாயை 15% வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து முதலீடு செய்வதாக கொண்டால் அவரது ஓய்வு காலத்தில், அதாவது அவரோட 60 வயதில் ரூபாய் 2,93,00,000 ரூபாய் கிடைக்கும். இவ்வளவு பெரிய தொகை கிடைப்பதற்கு காரணம் முதலீட்டுக்கான காலம் அதிகமாக இருப்பதுதான். அவரே ஓய்வு காலத்துக்கான முதலீட்டை 10 ஆண்டுகளில் கழித்து, அதாவது தன்னுடைய 35வது வயதில் மாதம் 5,000 ரூபாயாக அதிகரித்து முதலீடு செய்தாலும் ஓய்வின் போது கிடைக்கும் தொகை என்னமோ வெறும் 1,60,00,000 ரூபாயாக மட்டுமே இருக்கும். இந்த நிதி திட்டங்கள் அனைத்தையும் 30 வயதுக்குள்ள ஒருவர் ஆரம்பித்தார் என்றால் 50 வயதுக்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தைரியத்துடன் இருக்கலாம். உங்கள் 35 வரம்பி நிரம்பிடுச்சியா? எத்தனை பேர் இதில் முதலீடு செய்திருக்கீங்க? யாரெல்லாம் முதலீடு செஞ்சுருக்கணும் அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.